வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் அனாட்டமி ஃபிசியாலஜி ஜிஎஸ் சிஸ்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம மவுத்தை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். அதோட கண்டினியூஸாக இன்றைக்கி ஈசோஃபேகஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஈசோஃபேகஸ் அப்படின்னா வேறு எதுவுமே கிடையாது, உணவு குழாய் அல்லது உணவு பாதை அப்படின்னு நம்ம தமிழில் அழைக்கப்படுறோம். இந்த உணவு குழாய், இந்த உணவு பாதை அப்படின்னா என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்த்துடலாம். ஈசோஃபேகஸ் அப்படிங்கிறது ஒரு கொலாப்சிபிள் டியூப், அதாவது எந்த ஒரு வடிவமே இல்லாமல் ஒரு வடிவமற்ற அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு குழாய் தான் இந்த ஈசோஃபேகஸ் அப்படிங்கிறது. ஏன்னா ஒரு வடிவத்துக்கு தேவையான ஒரு சப்போர்ட் இருந்தால் தான் அந்த உருவமே நமக்கு ஒரு வடிவமாக தெரியும். நம்ம ஒரு ஸ்ட்ரக்சராக இருக்கிறதுக்கு காரணம் நமக்கு முதுகெலும்பு அப்படின்ற ஒன்று இருக்குது. அந்த முதுகெலும்பு இல்லைன்னா நம்மளுமே கொலன்னு கீழே விழதான் செய்வோம். அதே போல் இந்த ஈசோஃபேகஸுக்கு போன்ஸ் எதுவுமே ப்ரெசென்ட்டாக இருக்குது, ஒன்லி மசில்ஸான ஆர்கான் தான். அதனால தான் இது ஒரு கொலாப்சிபிள் டியூப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இது எவ்வளோ லென்த்தில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 25 சென்டிமீட்டர், அதாவது 25 சென்டிமீட்டர் நீளத்தில் வந்துட்டு இது இருக்கும். இது எப்படி லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். அனாட்டமி ஆஃப் தி ஸ்ட்ரக்சர் பார்த்துடலாம். இந்த ஈசோஃபேகஸ் ஆனது மிடியாஸ்டினம் ஆஃப் தி தொராசிக் கேவிட்டி, அதாவது மிட்லைன் ஆஃப் தி ஸ்டெர்னத்தில் தொராசிக், அதாவது நெஞ்சுக்கூட்டு பகுதியில் வந்துட்டு இது அமைஞ்சிருக்கு இந்த ஈசோஃபேகஸ் அப்படின்ற குழாயானது. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா ஆன்டீரியர் ஸ்பைன், முதுகு தண்டுவடத்திற்கு முன்புறத்தில் அமைஞ்சிருக்குது. மூணாவதாக போஸ்டீரியர் டு ட்ரக்கியா அண்ட் ஹார்ட், மூச்சு குழாய் மற்றும் இதயத்திற்கு பின்புறத்தில். போஸ்டீரியர் அப்படின்னா பின்பகுதி, ஆன்டீரியர் அப்படின்னா முன்பகுதி, மிடியாஸ்டினம் அப்படின்னா மிடில் பகுதி. ஓகேங்களா, இந்த 3 லொக்கேஷனில் தான் வந்துட்டு இந்த ஈசோஃபேகஸ் ஆனது கடந்து போகுது. ஓகேவா? ஓகே, இப்போ இந்த ஈசோஃபேகஸில் மொத்தம் 3 பார்ட்ஸ் இருக்குது. அது என்னன்னு நம்ம பார்த்துடலாமா? பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்ட் வந்துட்டு செர்விக்கல் ஈசோஃபேகல் வெர்டிப்ரா. ஓகேவா? செர்விக்கல் ஈசோஃபேகல் வெர்டிப்ரா, அதாவது கழுத்து பகுதி. இதைத்தான் வந்துட்டு நம்ம என்ன சொல்லுவோம், செர்விக்கல் ஈசோஃபேகல் வெர்டிப்ரா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். செகண்ட் பார்ட்டு தொராசிக் ஈசோஃபேகல் வெர்டிப்ரா, அதாவது மார்பு பகுதி. இதை வந்துட்டு நம்ம தொராசிக் ஈசோஃபேகல் வெர்டிப்ரா அப்படின்னு நம்ம அழைக்கிறோம். மூன்றாவதாக வயிற்று பகுதி, அப்டாமினல் ஈசோஃபேகல் வெர்டிப்ரா. ஓகேங்களா? இந்த 3 பகுதியும் கொண்டது தான் இந்த ஈசோஃபேகஸ். ஓகேவா? ஓகே, இப்போது இந்த செர்விக்கல் ஈசோஃபேகஸ் வெர்டிப்ரா எங்கேருந்து எங்கே ப்ரெசென்ட்டாக இருக்குன்னா, செர்விக்கல் 1, அதாவது செர்விக்கல் 1லேருந்து தொராசிக் 3 வரைக்கும் இருக்கக்கூடியது. இது டோட்டல் லென்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3 to 5 சென்டிமீட்டர் நீளத்தில் வந்துட்டு இது இருக்கும். ரெண்டாவதாக தொராசிக் வெர்டிப்ரா, நெஞ்சுக்கூட்டு பகுதி. இது எவ்வளோன்னா தொராசிக் 1லேருந்து தொராசிக் 5 வரைக்கும் நீளத்தில் இருக்கும். இதோட அகலம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 18லேருந்து 22 சென்டிமீட்டர் நீளத்தில் வந்துட்டு இது இருக்கும். மூணாவதாக நம்ம அப்டாமினல் ஈசோஃபேகல் வெர்டிப்ரா, அதாவது வயிற்று பகுதி. இது வந்துட்டு 3 to 6 சென்டிமீட்டர், அதாவது நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து அந்த சாப்பாட்டை எடுத்துகிட்டு வயிற்று பகுதியில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அந்த மொத்த நீளத்துக்கு பேர் தான் நம்ம எவ்வளோன்னு சொல்கிறோம், 39 to 48 சென்டிமீட்டர் நீளத்தில் வந்துட்டு இது இருக்கும். ஓகேவா? இதுதான் இந்த ஈசோஃபேகஸோடைய பார்ட்ஸ். ஓகேங்களா? ஓகே, இதை நம்ம ஷார்ட்டாக சொல்லணுன்னா ஆன்டீரியர் பார்ட்டாக அதாவது முன்பகுதியில் வந்துட்டு ட்ரக்கியா அண்ட் ஹார்ட்டுக்கும், போஸ்டீரியர் பார்ட்டில் வெர்டிப்ரல் கோலன், அதாவது முதுகெலும்பு பகுதிக்கிட்டையும், லேட்ரல் சைடு அதாவது சைடில் ப்ளூரல் லங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது நுரையீரலுடைய மேல் பகுதியில் வந்துட்டும் இது கடந்து செல்கிற மாதிரி வந்துட்டு இந்த ஈசோஃபேகஸ் ஆனது இருக்கும். ஓகேவா? இது வரைக்கும் புரிஞ்சுதுங்களா? ஓகே, இப்போ நம்ம 3 பார்ட்டாக பார்த்தோம் இல்லைங்களா, செர்விக்கல், தொராசிக் அண்ட் அப்டாமினல். இது எங்கெங்கெல்லாம் லொக்கேட் ஆகிருக்கு, எந்த ஸ்பைனல்லேருந்து லொக்கேட் ஆகிருக்குன்னு சொல்லி பார்த்தலாம். ஃபஸ்ட்டு செர்விக்கல் அப்படிங்கிறது செர்விக்கல் 6லேருந்து செர்விக்கல் 7 வரைக்கும், தொராசிக் வந்துட்டு தொராசிக் 1லேருந்து தொராசிக் 10 வரைக்கும், அப்டாமினல் வந்து தொராசிக் 10லேருந்து தொராசிக் 11 வரைக்கும் வந்துட்டு அந்த பார்ட்டில் இந்த ஈசோஃபேகஸ் ஆனது ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகே, இந்த ஈசோஃபேகஸோடைய முக்கியமான ஃபங்க்ஷன் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நம்மளுடைய உணவு இருக்குது இல்லைங்களா, நம்ம ஃபஸ்ட்டு சாப்பிட்ற சாப்பாடு மவுத்தில் இருந்தால் நம்ம சாப்பிட்றோம். அந்த பிறகு சலைவாவுடைய ஹெல்ப்னால், அதாவது உமிழ்நீருடைய உதவினால் அந்த உணவானது சின்ன சின்ன ஸ்மால் பீஸாக வந்துட்டு கட்டாக்கப்படுது. ஸ்மால் பீஸ் ஆஃப் ஃபுட்டாக வந்துட்டு அது கன்வெர்ட் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த செமிசாலிட் ஃபுட்டானது ஈசோஃபேகஸ் வழியாக ஸ்டொமக்குக்கு உந்தி தள்ளப்படுது. ஸோ இந்த ஃபுட் மூமெண்ட் இருக்குது இல்லைங்களா,
நம்ம ஃபுட்டை அந்த செமிசாலிட் ஃபுட்டை மவுத்துலேருந்து இந்த ஸ்டொமக்குக்கு இறப்பைக்கு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சுருங்கி, அதாவது அந்த மடிப்பு போன்ற அமைப்பில் சுருங்கி 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 அந்த ஃபுட்டு வந்துட்டு அந்த இறப்பை வந்து அடையுது இல்லைங்களா. இந்த ப்ராசஸ்க்கு தான் நம்ம பெரிஸ்டாலிசிஸ் மூமெண்ட், அதாவது உணவு நகற்றப்படும் முறை, அதாவது பெரிஸ்டாலிசிஸ் மூமெண்ட் அப்படின்னு நம்ம இங்கிலீஷில் சொல்கிறோம், ஆங்கிலத்தில் அழைக்கப்படுறோம். ஓகேவா. பெரிஸ்டாலிசிஸ் மூமெண்ட் அப்படிங்கிறது நம்மளுடைய உணவை மடிப்பு போன்ற அமைப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்து இறப்பைக்கு கொண்டு வந்து சேர்க்குது. அது எங்கன்னா எண்ட் ஆஃப் தி லோவர் ஈசோபேக்கியல் ஸ்பின்டர். ஓகேவா. ஈசோபேக்கியல் ஸ்பின்டர் அப்படின்னா வேறு ஒன்றுமே கிடையாது, ரிங் ஆஃப் தி ஸ்மூத் மசில்ஸ். அதாவது ஒரு ரிங்குனா உங்களுக்கே தெரியும், வட்ட வடிவத்திலான ஒரு சாஃப்டான ஒரு மசில்ஸான ப்ரெசண்ட்டாக இருக்கக்கூடியது தான் இந்த ஈசோபேக்கியல் ஸ்பின்டர் அப்படின்றது. இது மொத்தம் 2 இருக்குது. அப்பர் மேல் பகுதியில் அப்பர் ஈசோபேக்கியல் ஸ்பின்டர் ஒன்று, தென் வந்துட்டு லோவர் ஈசோபேக்கியல் ஸ்பின்டர். ஓகேங்களா. அப்பர் பார்ட்டில் இருக்கக்கூடியது வந்துட்டு மேல்புறத்தில் இருக்கக்கூடியது அப்பரும், லோவர் பார்ட்டில் இருக்கக்கூடியது வந்துட்டு லோவர் ஈசோபேக்கியல் ஸ்பின்டரும் அப்படின்னு நம்ம சொல்லி அழைக்கிறோம். ஓகேவா. இப்போ வந்துட்டு இதோடைய ஃபங்க்ஷன்ஸ் நம்ம பார்த்துடலாம். அப்பர் ஈசோபேக்கியல் ஸ்பின்டர் என்ன பண்ணும், லோவர் ஈசோபேக்கியல் ஸ்பின்டர் என்ன பண்ணும் அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். அப்பர் ஈசோபேக்கியல் ஸ்பின்டர் வந்து பார்த்திங்கன்னா இது வாலண்ட்ரி கண்ட்ரோலில் இருக்கும். வாலண்ட்ரி கண்ட்ரோல்னால் நம்ம ஃபஸ்ட்டு ஃபுட்டை வந்துட்டு உள்ளே இன்செர்ட் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்துட்டு ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா. இதை இந்த அப்பர் பார்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ஈசோபேக்கியல் ஸ்பின்டர் தான் ஏரை ப்ரிவென்ட் பண்ணுது. நம்ம சாப்பிடும்போது அந்த காற்றானது உணவு பகுதியிலேருந்து மாறி போகாமல் இருக்கிறதுக்கு வழிவகுக்குது. ஓகேங்களா. ஏர் என்ட்ரி, அதாவது ட்ரக்கியாவுக்கு அந்த உணவு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகாமல் ஈசோபேக்கஸ் வழியாக இறப்பைக்கு போகிற மாதிரி செய்யக்கூடிய வேலை செய்கிறது தான் இந்த அப்பர் ஈசோபேக்கியல் ஸ்பின்டர். லோவர் ஈசோபேக்கியல் ஸ்பின்டர் பார்த்திங்கன்னா எப்போயுமே க்ளோஸில் இருக்கிறோம். சரிங்களா. எப்போ வந்துட்டு அது ஓப்பன் ஆகும்னா, ஒரு ஃபுட்டு வந்துட்டு நம்ம சாப்பிடும்போது அந்த ஃபுட்டு செமிசாலிடாக மாறி மவுத்தில் செமிசாலிடாக மாறி அது பெரிஸ்டாலிசிஸ் மூமெண்ட் வழியாக நம்ம வரும் இல்லையா, ஈசோபேக்கஸ்லேருந்து ஸ்டொமக்குக்கு வரும் இல்லையா, அந்த டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த லோவர் ஈசோபேக்கியல் ஸ்பின்டர் ஓப்பனே ஆகும். இது எதுக்காக வந்துட்டு அப்போ வரைக்கும் க்ளோஸில் இருக்குன்னா, நம்ம கேஸ்டிக் ஜூஸ் இருக்கு இல்லைங்களா, நம்ம ஸ்டொமக்கில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய அந்த HCl ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்னு சொல்லக்கூடிய அந்த கேஸ்டிக் ஜூஸ் எல்லாமே திருப்பி ரிஃப்ளெக்ஸஸ் ஆகி மேலே வராமல் இருக்கிறதுக்கு அது க்ளோஸில் இருக்குது எப்போவுமே. ஏன்னா அது ஓப்பன் ஆச்சு அப்படின்னா இந்த ஸ்டொமக்கு கண்டென்ட் எல்லாமே ரிஃப்ளெக்ஸ் ஆகி திரும்ப வந்துட்டு நமக்கு பேக்வேர்ட் ஆயிரும். பேக்வேர்ட் ஆச்சுன்னா என்ன வரும், நமக்கு வாமிட் வரும், நாசி, அதாவது கொமட்டல், வாந்தி இதெல்லாமே வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் ஸ்டொமக் கண்டென்ட் எல்லாமே வெளியே போச்சுன்னா என்னவாகும், டைஜஸ்ட் ப்ராசஸ் இருக்காது, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த லோவர் ஈசோபேக்கியல் ஸ்பின்டர் எப்பவுமே க்ளோஸில் இருக்கும். ஓகேவா. ஃபுட்டு ஒன்ஸ் என்ட்ரி ஆகும்போது மட்டும்தான் இந்த பார்ட் வந்துட்டு ஓப்பனே ஆகும். ஓகேவா. இது வரைக்கும் புரிஞ்சுதுங்களா. ஓகே. இப்போது அப்பர் ஈசோபேக்கியல் ஸ்பின்டர், லோவர் ஈசோபேக்கியல் ஸ்பின்டர் இருக்கிறீங்களா, அது வந்துட்டு பேரட்ஸ் ஈசோபேக்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஏன்னா இது அன்ப்ராப்பரில் அது க்ளோஸ் ஆகலை அப்படின்னா திரும்ப இதோடைய ஆசிட்ஸ் எல்லாமே HCl ஆசிட்ஸ் எல்லாமே பேக்வேர்ட் ஆகும். ஸோ அதை வந்துட்டு நம்ம பேரட்ஸ் ஈசோபேக்கஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா. அன்ப்ராப்பர்லாம் வந்துட்டு இது க்ளோஸ்டில் இருந்துச்சுன்னா, அதாவது ப்ராப்பராக க்ளோஸ் ஆகாமல் இருக்குது அப்படின்னா அதை வந்துட்டு பேரட்ஸ் ஈசோபேக்கஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது 1 மார்க் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா. ஓகே. இப்போது ஒரு விஷயம் வந்துட்டு நடைமுறையில் இருக்குது அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக ஒரு ஊட்டச்சத்து அப்படின்றது தேவை. அதே போல் இந்த ஈசோபேக்கஸும் அதோடைய வேலை செய்கிறதுக்கு அதுக்கு தேவையான இரத்த ஓட்டங்கள் தேவை இல்லையா. ஸோ அது என்னன்னு நம்ம பார்த்துடலாம். ஈசோபேக்கஸில் மொத்தம் 3 பார்ட்லையுமே நமக்கு பிளட் சப்ளை நடக்குது. அதாவது செர்விக்கல் பார்ட்டு, தொராசிக் பார்ட்டு, அப்டாமினல் 3 பார்ட்டு பார்த்திங்களா, அந்த 3 பார்ட்லேயுமே வந்துட்டு பிளட் சப்ளை நடக்குது. அது வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்ஃபீரியர் தைராய்டு ஆர்ட்ரி அண்ட் வெயின்ஸ் மூலமாக செர்விக்கல் பார்ட்டுக்கும், தொராசிக்கு வந்துட்டு தொராசிக் அயோட்டா அண்டு ஜைகோஸ் வெயின் மூலமாகவும், 3ஆவதாக அப்டாமினலுக்கு லெஃப்ட் கேஸ்ட்ரிக் ஆர்ட்ரி அண்ட் வெயின்ஸ் மூலமாகவுமே நமக்கு பிளட் சப்ளை நடக்குது.
இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும்னா செர்விக்கல் இது கழுத்து பகுதி தானே. அப்போது தைராய்டு கிளான்ஸுக்கு செல்லக்கூடிய அந்த இரத்த நாளங்கள் சிறு கிளைகளாக பிரிஞ்சு இந்த செர்விக்கல் அதாவது கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய இந்த செர்விக்கல் பார்ட்டுக்கு இரத்த ஓட்டங்களை அனுப்புது. அந்த இரத்த நாளங்கள் வந்துட்டு சென்றடையுது. மூன்றாவது தொராசிக் அயோட்டா அப்படிங்கிறது நெஞ்சுக்கூட்டு பகுதி. இது இன்னும் விளக்கமாக சொல்லணும்னா இந்த கழுத்து பகுதியிலிருந்து பிரியக்கூடிய அந்த சிறு சிறு கிளைகள் இன்னும் கண்டினியூஸாக அந்த தொராசிக் நெஞ்சுக்கூட்டு பகுதிகளுக்கு வந்து அடையுது. இவை அயோட்டா அண்டு வெயின்ஸ் மூலமாகவும் பிரியுது. ஓகேவா. மூணாவது அப்டாமினல். இது வந்துட்டு லெஃப்ட் கேஸ்ட்ரிக் ஆர்ட்ரி அண்ட் வெயின்ஸ் மூலமாக தான் இதுக்கு சப்ளை ஆனது கிடச்சிட்டு இருக்குது. ஆர்ட்ரி அண்ட் வெயின்ஸை இன்னும் சுருக்கமாக நம்ம சொல்லணும் அப்படின்னா ஆர்ட்ரி அப்படிங்கிறது ஆக்சிஜனேட்டட் பிளட், அதாவது ஆக்சிஜன் நிறைந்த இரத்தங்களை நமக்கு இதயத்திலிருந்து உடலில் உள்ள மற்ற பாகத்திற்கும் அனுப்பக்கூடிய வேலை செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ட்ரி தான். ஓகேவா. வெயின் அப்படிங்கிறது டீஆக்சினேட்டட் பிளட்டுன்னா சுத்தமில்லாத இரத்தத்தை நம்மளுடைய உடம்புலேருந்து எடுத்துகிட்டு வந்து சுத்திகரிப்பதற்காக இதயத்திற்கு அனுப்பப்படுது இல்லையா, அந்த வேலையை செய்கிறது இந்த வெயின் தான். ஓகேவா. இதை நம்ம தமிழில் சிறைத்தமனி அப்படின்ற ஒரு விஷயத்தில் நம்ம படிச்சிருப்போம். ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்த்துடலாம். இதுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஆர்ட்ரிக்கு ஹை பிளட் ப்ரெஷரில் வந்துட்டு இருக்கும். இதோட வால்வு ரொம்ப திக்னஸாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு கரோட்டிட் ஆர்ட்ரி. வெயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டீஆக்சினேட்டட் பிளட்டு. இது எக்ஸாம்பிளுக்கு ஜுகுலார் வெயின் அண்டு சாப்ளின் வெயின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு இதோட வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட ப்ராசஸை பற்றி